भूतकृत भूतभृद्भावो भूतात्मा भूतभावनक भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपु श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशर्वशिवस्थानो भूतादिनिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्य पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो दादाविदादादादुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टस्तविष्टस्तविदोदुवः अग्राह्यशाश्वतकृष्टलोहिताक्ष प्रदर्शनः प्रबोधस्पृगगुप्ताम पवित्रं मङ्गलं परम् ईशानः प्राणतः ज्येष्ठश्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी दर्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो. பியூட்டிஃபுல். என்ன ரெண்டும் ஓடிந்து ஒரு ஒரு பாட்டு ஓடிந்து இல்ல சஹஸ்ரநாமம் ஓடிந்து என்னதுன்னு தெரியல. வண்டர்ஃபுல் ஜி. அந்த கோயிலை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. பியூட்டிஃபுல். வாசுவி ஜி சொல்லலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார் சொல்றேன் சார். கிருஷ்ண ஜி. மத்தः परतरन्नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्याणि च भूतानि मां तु वेद न कश्चन. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. 9வது அத்தியாயம். நேற்றுக்கு 9 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்கணும் அவகாசம். நான் சொல்லட்டுமா? பிரார்த்தனை சொல்லிடுறேன். अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमो वहाम्यहम्. पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. சுபஸ்ரீ ஜி, நீங்க 9 ஸ்லோகம் சொல்லிட்டேன்னா நான் 10வது ஸ்லோகத்துல நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ओम श्री परमात्मने नमः. श्रीमद् भगवद गीता अथ 9मोऽध्यायः. श्री भगवानुवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्. राजविद्या राजगुह्यं पवित्रमिदमुत्तमं प्रत्यक्षावगमन् धर्म्यं सुसुखं कर्तुमव्ययम्. अश्रद्धधाना पुरुषा धर्मस्यास्य परन्तप अप्राप्यमान् निवर्तन्ते मृत्यु संसारवर्त्मनि. मया ततमिदं सर्वं जगदौ व्यक्तमूर्तिना
मत्स्थानि सर्वभूतानि न चाहन्तेष्वस्थितः न च मत्स्थानि भूतानि पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थो ममात्मा भूतभावनः यथाकाशस्थितो नित्यं वायुः सर्वत्र गोमहान् तथा सर्वाणि भूतानि मत्स्थानीत्युपधारय सर्वभूतानि कौन्तेय प्रकृति यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम् प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्राममिमं कृत्स्नमवशं प्रकृतेर्वशात् न च मान्तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनमसक्तन् तेषु कर्मसु நேற்றுக்கு இது மேல நிறைய டிபேட் வந்து உதாசீனம் அலட்சியத்தோட இருக்கார். ஏன்னா பகவானும் அவர் பண்ற கர்மங்களை பாக்குறவர் தான், அதை வந்து தான் பண்றவர். அதுக்கு மேல அதோட ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கார். பகவான் வந்து அவரோட கர்மம் என்னன்னா அந்த பிரகிருத்தியை பண்ற, அந்த பிரகிருத்தியை பண்ணிட்டு நான் பண்ணேன், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல, இது என்னோட கர்மம், நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். உதாசீனமா இருக்கா அப்படின்னு பகவான் சொல்லிட்டு ஈஸ்வரனோட முழு ரூபம் என்னவோ அதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கா. ஈஸ்வரனை பத்தியான நமக்கு மனசுல இருக்கிற டவுட் எல்லாம் இந்த ஸ்லோகங்கள் மூலம் எடுக்கிறார். மஸ்தானி சர்வ பூதானிங்கிற, அப்புறம் நச்சமஸ்தானி பூதானி அப்படிங்கிறார். அதே மாதிரி பிரகிருதிம் சுவாமவஷ்டபிய விசிருஜாமி புனః புனக, நான் தான் இந்த முழு உலகத்தை வெளிப்படுத்துறேன். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி யாந்தி மாமிகாம், எல்லா உயிரினங்களும் என் பிரகிருத்தியை அடைவார் அப்படின்னு எல்லா விஷயம் தன்னை பத்தி தன்னோட ஈஸ்வர் அப்படிங்கிற பகவான் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தங்கள் இந்த ஸ்லோகங்கள்ல வந்து இருக்கு. அதை அப்படியே எடுத்துக்கலாம். உங்க மனசுல இருக்கிற வேற விஷயங்கள்லாம் ஓடின்னு இருக்கு, அதுவும் அப்படியே வச்சுட்டு இருக்கோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதுதான் பகவான்கிறதையும் புரிஞ்சுட்டு அப்புறமா அதே பகவான் நீங்க நினைக்கிற ரூபம் ஸ்வரூபமா இருக்கட்டும், நிர்குண பகவானா இருக்கட்டும், எந்த மாதிரியான பகவான், ஓமித்தியேக அக்ஷரம் வெறும் ஓம் மட்டும்தான் பகவான் அப்படின்னு எது வச்சிருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். ஆனா இதையும் பக்கத்துலயே நினைச்சுண்டு மனசுல வச்சுண்டு பார்த்தேன்னா பகவான் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் हेतुनानेन कौन्तेय जगद् विपरिवर्तते. மயா என் அத்தியக்ஷேன மேற்பார்வையில் சூப்பர்விஷன்ல பிரகிருதி சூயத்தை உருவாக்குகிறது, சச்சர ஆச்சரம் நகர்வதும் நகராம இருப்பதும், சச்சர அச்சர ரெண்டுமே நகர்வது நகராம இருப்பது. ஹேது நோக்கம், அனேன இவ்வாறு, கௌந்தேய அப்படின்னு அர்ஜுன சொல்ற, ஜகத் பிரபஞ்சம், விபரிவர்த்ததே சுழல்கிறது, என்னுடைய மேற்பார்வையில் பிரகிருதி இந்த நகரும் மற்றும் நகராத பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது. அந்த நோக்கத்துடன் பிரபஞ்சம் சுழல்கிறது. பகவான் சொல்றார், ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். மயாத்யக்ஷேண
பிரகிருதிஸ் மயா யா நடுல எழுத்து யாத்ய யா மேல ஆகாத் கொடுத்து யாத்யக்ஷே யக் ய மேல ஆகாத் கொடுத்து யக்ஷேண பிர ந மேல ஆகாத் கொடுத்து ந பிரகிருதிஸ் பிர அண்ட் கிரு பிரக்ரு இல்ல பிரக்ரு மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதே சூ நடுல எழுத்து யதே ரெண்டும் நடுல எழுத்துகள் சச்சராச்சரம் சச்ச குறில் எழுத்துகள் ரா நடுல எழுத்து சரம் குறில் எழுத்துகள் ஹேது நானேன கௌந்தேய ஹேது ஹேது இல்ல ஹேது தொண்டையிலேருந்து வரணும் நானே ரெண்டுமே நடுல எழுத்துகள் நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே ஜகத்வி கத்விக மேல ஆகிறது ஜகத் விபரிவர்த்ததே வர் ரஃபா இருக்கிறது வர்த்ததே मयाध्यक्षेण प्रकृतिः सूयते सचराचरम् हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். பகவான் சொல்ற எந்த மாதிரியான சச்சரம் அச்சரம் நகர்வது நகராது எல்லாமே இந்த பிரகிருத்திலேருந்து உருவாக்குறது, என்னோட பிரகிருத்திலேருந்து, என்னோட சூப்பர்விஷன்ல, என்னோட கண்ட்ரோல். எப்படி எல்லா மெஷின்ஸ் ஃபேனா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், மிக்சரா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், எல்லாமே இந்த எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு பவர்னால எல்லாம் ஓடுறது. இந்த பவர்ங்கிறது பகவானோடது, அதுலேருந்து வருது இந்த பிரகிருதி. இந்த பிரகிருத்தினால இதெல்லாம் நடக்கிறது. எப்படி ஒரு பவர் பிளான்ட்ல பவர் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஒரு பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்திருப்பேன் நீங்க, பெரிய பெரிய புகை வந்துட்டு இருக்கும் அதுல இருந்து. அது அந்த பவரை கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு போயிடுறது. அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி பிரகிருத்தின்னு எடுத்துக்கலாம். அந்த பவர் பிளான்ட் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நினைச்சுக்காதீங்க, பட் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சோ அந்த அந்த பிரகிருத்தியை உருவாக்கினது பகவான். உருவாக்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு பிரகிருத்தியை கொடுத்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லா விதமான மெஷினையும் ஆட்டி ஓட்ட வைக்கிறது. அந்த பிரகிருதி எல்லா இடத்துலயும் இருக்கு, கண்ணுக்கு தெரியறதா தெரியறது இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலயும் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த பவர் பிளான்ட்டுக்கு இருக்கிற எந்தெந்த இடத்துல அந்த பவர் பிளான்ட் ஒரு கிரிட்டுக்கு போறது, அந்த கிரிட்டுக்கு போயிட்டு எங்கெல்லாம் போக முடியுமோ அந்த பவர் போயிட்டே இருக்கு. அந்த எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியறதா தெரியறது இல்லை, இருக்கா எங்க பக்கத்துல இருக்கு, நமக்கு தொடர இடத்துல தூரத்துல இருக்கு. அதே மாதிரிதான் தொடர தூரத்துல பகவான் இருக்கார். அந்த பிரகிருதி அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் ஓட்டுறது. ஆனா அதை நடத்துறதெல்லாம் அந்த பவர் பிளான்ட். அந்த பவர் நல்லா வரணும், கரெக்டான பிரகிருதி வரணும், கரெக்டான எலக்ட்ரிசிட்டி வரணும், இதெல்லாம் பாக்குறது பகவான். பகவான் அதுக்கு மேல அத்தியட்சமா இருக்கார். அந்த பிரகிருதி மாறிண்டே இருக்கும். இந்த ஃபேன் சுத்தாம இருக்கும், மெயின்டெனன்ஸ்ல போகும், அதுல ஏதாவது நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபேனை தூக்கி எறிஞ்சுன்னு வேற ஃபேன் வரும். இந்த மாதிரி இந்த பிரகிருத்தினால அந்த முழு இடத்துலயும் சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அது உற்பத்தி பண்ண மஷின்ஸே கெட்டு போகும். இது நான் தான் அப்படின்னு நம்ம இந்த தேகம் நான் தான், இந்த
இந்த பிரகிருத்தியோட தான் எனக்கு எனக்கு ஒரு இணைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா அந்த பிரகிருத்தியோடயே ஒட்டின்னு இருப்போம். அந்த பிரகிருதிக்கான அழிவும் ஜென்மமும் நமக்கும் வந்துட்டே இருக்கும். அது பிரகிருதியும் நானும் சேர்ந்து இல்ல, நானும் பகவான் தான் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் இந்த இறப்பு பிறப்பு அப்படிங்கிறது வெளியில வந்துடலாம். இதான் 3வது ஸ்லோகத்துல சொல்லிருக்காரு. மிருத்யு சம்சார வர்த்மனி. இந்த மிருத்யுதான சம்சாரத்துல யாரு வந்து மாட்டின்பா? ஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்பிராப்பிய நான் கிடைக்க மாட்டேன் மான் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. அந்த இதுலயே திரிஞ்சு திரிஞ்சுன்னு போயிட்டு இருப்பா. யாருக்கு இந்த பகவான் யாரு ஈஸ்வரன் எதுன்னு புரியாம இருக்காளோ அவளுக்கு இதுதான் கதி. இந்த முழு பிரபஞ்சம் பண்ணது இந்த பிரகிருதி தான். எல்லா விஷயமும் அதுல இருக்குது. அழியக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாமே இந்த பிரகிருத்திலேன்னு வந்திருக்கு. சூரியனுக்கு கீழே தான் எல்லாம் நடந்தாலும் அந்த சூரியனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது இல்லை. அது மாதிரி பகவான் சூரியன் வந்து அதுல இருக்கிற வெளிச்சத்தை நமக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு அந்த வெளிச்சத்தினால நம்ம எவ்வளவோ விஷயம் பண்றோம். இந்த வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த வெளிச்சத்தோடலாம் நம்ம எல்லாமே நம்மளால இருக்க முடியுது. நம்மளோட கர்மங்களை பண்ண முடியாது. நல்ல கர்மங்களோ கெட்ட கர்மம் எல்லாமே அந்த சூரிய வெளிச்சத்துக்கு கீழே தான் நடக்குது. ஆனா சூரியனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. சோ அந்த பிரகிருதிங்கிறது முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்குறது. அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நகரும் அசையும் அசையாத பொருட்கள் எல்லாமே அந்த பிரகிருதி தான் பண்றது. அந்த பிரகிருதிக்கு பவர் எங்க இருந்து கிடைக்கிறதுனா பகவான்கிட்ட இருந்து கிடைக்கிறது, ஈஸ்வரன்ட்ட இருந்து கிடைக்கிறது. அந்த பிரகிருதி மாறிண்டே இருக்கும், ஆனா ஈஸ்வரன் மாற மாட்டார். பகவான் வந்து இந்த பிரகிருதிங்கிற விஷயத்த கிளியரா சொல்றார். பிரகிருதி எனக்கு அடிமை, என்னால் பண்ணது, நான் என்னோட அத்தியட்சத்துலதான் இந்த பிரகிருதிங்கிறதே வருது. ஈஸ்வரர் தான் எல்லாரையும் பண்ணல, தான் பண்றது இல்ல, என்னால எனக்கு கீழே இருக்கிற இந்த பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஈஸ்வரன் இல்லாம இந்த பிரகிருதி இருக்க முடியாது. ஈஸ்வரனோட அத்தியட்சத்துல தான் இந்த பிரகிருதி வருது. அந்த பிரகிருத்தில தான் எல்லாம் வருது. எப்படி அந்த தியேட்டர் ஓனர் வந்து அந்த ஒரு ஒரு படத்துக்கோ ஒரு மெஜிஷியனுக்கோ ஒரு சர்க்கஸ்க்கோ அதை கொடுத்துட்டு அது நடத்துறதுனா நீ நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி பகவான் பிரகிருதிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கோன்னு. சோ அதே மாதிரி நம்மக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா அப்ப நமக்கும் இந்த பிரகிருதிக்கு எப்படி பகவான் வந்து இந்த பிரகிருதியை பண்ணிட்டு அந்த கர்மங்களை பண்ணிட்டு எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாரோ, ஆனா என்னோட அத்தியட்சத்தை தான் நடக்கிறது எல்லாமே அப்படிங்கிறாரோ, அந்த மாதிரி கூட நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம தான் பரமாத்மா அப்படின்னு நினைச்சுட்டோம்னா நம்ம பண்ற கர்மங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் தான் அதை கண்ட்ரோல் பண்றது நான் தான். அதுக்கு அந்த கர்மம் பண்றதுக்கான பவர் கொடுத்தது நான் தான். என் தேகத்துக்கு நான் பவர் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டோம்னா நமக்கு இந்த விஷயம் நல்லா புரியும். சோ நமக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வறட்சியும் பகவான் சொல்றார். ரெண்டே விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைக்கான காரணம் நம்ம குணங்களும் நம்மளோட கர்மங்களும் தான். இந்த ஜென்மத்தோடதா இருக்கட்டும், பிராரப்தமா இருக்கட்டும், அந்த கர்மங்களாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு. அண்ட் பிரகிருத்தியால இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாலே எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால வெளியில வர முடியும்.
எல்லாமே பிரகிருதியோட காரியங்கள். இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்ல. நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவோட துளி. நம்ம பரமாத்மாவோட சேர்ந்துக்கணும். அதுக்காக இந்த கர்மம் பண்றது நான் பண்ணலையா, நான் தான் பண்ணியிருக்கேன். பகவான் எப்படி பிரகிருதியை பண்ணியிருக்காரோ, பிரகிருதி எல்லாத்தையும் பண்றதோ அது மாதிரிதான் இந்த எனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அந்த பவர் கொடுத்துருக்கு இந்த தேகத்துக்கு. இந்த தேகம் பண்றது அந்த தேகம் என்ன பண்றதோ அந்த மாதிரி கர்மங்களுக்கு தகுந்தாப்புலதான் எனக்கு இந்த இந்த கர்மங்கள் எந்த குணத்தினால வருதோ, அதனால வர்றதுனால இது பண்ற கர்மங்கள் அது எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புலதான் எனக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகுமா இல்லையா அப்படிங்கிறது அது மேல டிபெண்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தா நமக்கு ஈஸியா இந்த கன்செப்டை புரிஞ்சுக்கலாம். பகவான் அதான் சொல்ற, என்ன ஒரு ஒரு வியக்தியா, ஒரு சகுண ரூபமா பார்க்காதீங்கோ, அதே மாதிரி நிர்குணமான ரூபமா எல்லாமே கலந்ததுதான் நான் அப்படின்னு பகவான் முழுசா சொல்ற. என்ன ஒரு இதுல பாக்ஸ் பண்ணி கூட இதான் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களால, அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. என்ன ஒரு ஒரு ரூபத்தை கொடுத்துட்டு இதுதான் பகவான் என்ன எனக்கு ஒரு கட்டுப்பாடு போடாதீங்கோ அப்படின்னு சொல்ற. இதேதான் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அழகா சொல்ற. 11வது ஸ்லோகத்தான் போகலாம். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூதமஹேஸ்வரம். அவஜானந்தி அவமதிப்பு, மாம் நான், மூடா முட்டாள், மானுஷீம் மனிதர், தனும் வடிவம், ஆஸ்ரிதம் எடுத்துக்கொண்டு, பரம் மிகச்சிறந்த, பாவம் குணம், அஜானந்தோ அறியாமல், மம என், பூத மகேஸ்வரன் பூதங்களின் உயிரினங்களின் மகேஸ்வரன். சோ என் மனித வடிவத்தை எடுத்து முட்டாள்கள் என்னை அவமதிக்கிறார்கள். உயிரினங்களின் மகேஸ்வரனான என் மிகச்சிறந்த குணத்தை அறியாமல் பகவான் சொல்ற. ஓர்ஷனா பார்க்கலாம். அவஜானந்தி மாம் மூடா, குறில் எடுத்துக்க, ஜானந்தி நந்தி நமக்கு நந்தி நந்தின்னு எடுக்கக்கூடாது. நந்தி மாம் மாம் மூடா, மூ நெடுத்து, டா நெடுத்து, மானுஷீம் தனுமாஸ்ரிதம். மானுஷி ஷீ அது ஷீ இல்ல, மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தோ. பரம் பாவ பாவ நெடுத்து, பாவமஜானந்தோ ஜானன் மேலாகாத் கொடுத்து, நந்தோ மம ரெண்டும, பூத பூ நெடுத்து, பூத மகேஸ்வ மகேஸ்வ இல்ல மகேஸ்வ, ஹே தொண்டையிலேருந்து வரணும், நாபிலேருந்து வரணும், மகேஸ்வரம். अवजानन्ति मां मूढा मानुषीं तनुमाश्रितम् परं भावमजानन्तो मम भूतमहेश्वरम्. பரம் பாவம ஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். பூத மகேஸ்வரம், இந்த எல்லா உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் மகேஸ்வரன் நாதான். நாதான் அதோட அத்தியக்ஷன், நாதான் அதற்கு அதை தாங்கு பெறவன். என்கிட்டேந்தான் இந்த பிரகிருதி பவர் எடுத்துண்டு
இது எல்லாத்தையுமே பிரபஞ்சத்துல உருவாக்கி இருக்கு. அந்த பிரகிருதிக்கு தான் அந்த பவர் இருக்கு. அந்த எல்லாத்தையும் உருவாக்குறது, அழிக்கிறது எல்லாமே இந்த பிரகிருதி பண்றது. ஆனா எல்லாத்துக்குமே ஈஸ்வரன் நான் தான். என்னோட பவர் இல்லாம ஒரு இலை கூட ஒரு மரத்துல மூவ் ஆகாது. எல்லாத்துக்கும் மகேஸ்வரன் நான் தான். இந்த பிரகிருதிக்கும் மகேஸ்வரன் நான் தான். இந்த பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்றதுனாலும் அந்த பிரகிருதிக்கு கொடுத்த பவரும் நான் தான். தான் பூத மகேஸ்வரம். என்னோட பரம்பாவம், பரம் மிகச்சிறந்த பாவம். என்னோட இந்த பரம குணத்தை யாரும் புரியாம இருக்கா? அழிய போறதும் சரி, அழியாததும் சரி, அதையும் தாண்டி நான் இருக்கேன். வேதங்களில் பரமபுருஷனா புருஷோத்தமா சொன்னதும் நாதான் அப்படின்னு 15வது அத்தியாயத்தில் சொல்ற. யஸ்மாக்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமா அதோஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமா. அக்ஷரமானதும் சரி, க்ஷரமானதும் சரி, அதெல்லாம் தாண்டி நான் இருக்கேன். அதனால்தான் வேதங்களும் சரி, உலகத்தில் நான் புருஷோத்தமன் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மானுஷீன் தனுமாஸ்ரிதம். என்னோட அவதார புருஷ ரூபத்தை பார்த்து நான் வெறும் ஒரு சாதாரண மனிதன். எந்த ஒரு மனிதன் தன்னோட உடம்பு தன்னோட தேகத்துக்கு மேல ஒரு பிணைப்பு வச்சுட்டு தான் தேகம் தான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு சாதாரண மனிதன். யாருக்கு இந்த மாதிரி இழப்புகளும் அதுக்குனால வர சுகானுபவங்களையும் ரசிச்சுண்டு அதோட பிணைப்பு இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒரு சாதாரண மனிதன் அவர் பிறப்புக்கு முன்னாடி அவருக்கு என்னன்னு இல்ல, இறந்த பின்ன அப்புறம் அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ரகா பரிதேவனா. 2வது அத்தியாயத்துல அதாவது பூதானி முதல்ல என்னதுன்னு அது அவ்யக்தம். அவ்யக்த நிதனான் இறந்த பின் அது அவ்யக்தமா இருக்கு. வியக்தமத்யானி வெறும் இந்த இருப்பு தான் நமக்கு தெரியறது. அந்த மாதிரி ஒரு காமன் மேனா, சாதாரண மனிதனா, மானுஷம் மானுஷம் தனுமாஸ்ரிதம், மானுஷீம் தனுமாஸ்ரிதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. பகவானோட அவதார ரூபம் அவர் பண்ண கர்மங்கள்னால வந்தது இல்ல, அவர் தன்னோட இச்சையினால வருது. இச்சையாத்தவ புருஷா அப்படின்னு பாகவத்துல சொல்லியிருக்கா. அவரோட இச்சையா அவர் ஒரு மீனா வர, ஒரு கூர்மமா வர, ஒரு வராகனா வரா. அவர் அந்த தேகத்து மேல அவர் டிபெண்ட் பண்ணி வருது இல்ல, அந்த தேகம் தான் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆனா மூடனா இருக்கிறவாள்லாம் இந்த ரூபமான அவதார புருஷர்களை, அவதாரமா வந்த பகவானை ஒரு சாதாரண மனிதன் நினைச்சுட்டு அவர்கிட்ட சரணம் அடைகிறது இல்ல. இதெல்லாம் அவரோட லீலைகள்னு புரியாம இருக்கா? இதேதான் 7வது ஸ்லோகத்திலயும் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கும். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தய பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். என்னோட இந்த அழியாத
இதை தாண்டி ஒண்ணும் இல்லாத உத்தமமான ஸ்டேட்டை புரியாம இருக்கா. சோ அதனால எல்லாரும் இந்த இந்த பகவானோட ஒரு ஸ்வரூபமான ஒரு பகவானை நினைச்சுண்டு அதுகிட்ட சரணம் அடைகிறா. ஆனா இந்த அக்ஷரமான இந்த ஈஸ்வரன் பூத மகேஸ்வரன் அவர்கிட்ட சரணம் அடையறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மானுஷீம் தனுமாஸ்ரிதம், என்னோட மனுஷ ரூபத்தை பார்த்து அவஜானன் மாம் மூடா, அவஜானந்தி மாம் மூடா. சோ இந்த மூடர்கள்லாம் எனக்கு அவமதிப்பு பண்றா, நான் தான் இந்த பூத மகேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கூடாது. இந்த ஸ்லோகத்தை படிச்சு பார்த்தா எல்லாம் புரியுது. பகவான்கிறது எல்லாத்தையும் தாண்டி அவரோட ஸ்வரூபமான சகுணமான ரூபத்தையும் தாண்டி அவரோட நிர்குணமான நிராகார ரூபமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி பூத மகேஸ்வரன். ஏன்னா நீங்க பாக்குறது, நீங்க ஃபீல் பண்றது எல்லாமே பிரகிருத்தியால வந்தது. அதையும் தாண்டிதான் நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் அப்படின்னு கிருஷ்ணர் நமக்கு சொல்ல, கிருஷ்ணர் பகவான் தான் அப்படிங்கிறது நிறைய விஷயத்த சொல்லியிருக்கார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் தன்னையே யோகி அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றார். ஒரு யோகினா யோகிக்கு 8 விஷயம் இருக்கு. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. இந்த 8 விஷயங்கள் இருக்கிறதுதான் யோகம். யோகி இந்த 8 விஷயத்தையும் கடைபிடிச்சாதான் யோகி. அதுல முதல்ல யமன்ல என்ன இருக்கு? அஹிம்சா, நிஜத்தை சொல்றது, திருடக்கூடாது, அபகரிக்க கூடாது, 5 விஷயம் யமா. பகவான் யோகிங்கிறதுனால அவர் சொல்றது அந்த ஒரு யமம்ங்கிற யோகாவை பார்த்தேன்னாலே அதுல நிஜம்ங்கிறது இருக்கு. சோ பகவான் எவ்வளோ விஷயத்துல சொல்லி பார்த்திருக்காரு. 4ஆவது அத்தியாயத்துல பூதானாம் ஈஸ்வரோபி சன் அப்படின்னு 4ஆவது அத்தியாயத்துல சொல்றது. 5ஆவது அத்தியாயத்துல சர்வலோக மகேஸ்வரம் அப்படிங்கிறார். மத்த பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி அப்படின்னு சொல்றாரு. மயா தத்தமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்றாரு. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்ட அப்படின்னு எவ்வளோ இடத்துல சொல்ற. நான் தான் பூத மகேஸ்வரன் என்ன அவர் சொல்றதுன்னா, இந்த யோகியா சொல்றதுனால அவர் பொய் சொல்லிருக்க முடியாது. அக்கா இப்படி யோகின்னு சொன்னதுனாலதான் அப்படின்னு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். பகவான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப நேத்திக்கு வந்த கேள்விகளுக்கு எல்லாம் நிறைய விஷயத்துக்கு இதுல பதில் இருக்கு. இந்த மானுஷீன் தனுமாசிரிதம் அப்படின்னு நினைச்சுட்டு, இந்த மானுஷி தான் அந்த மனுஷர், பகவான் ஒரு மனுஷர் தான் அப்படின்னு நினைச்சுட்டு, அவருக்கும் அந்த மனுஷருக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, மனுஷனோட ஒரு பிரைம் ஐடென்டிட்டின்னா இந்த மனுஷன் தேகம்தான் நான் நினைச்சுட்டு, இந்த தேகத்துக்குனால வர சுகானுபவங்கள்லாம் இருக்கட்டும், அவர்களுக்கான குரோதமா இருக்கட்டும், அதுக்கான இருக்கிற வருத்தங்களா இருக்கட்டும், அதோட அவர் வாழ அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு அவர் அவமதிக்காதீங்கோ. ஏனான் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரன், நான் தான் பூத மகேஸ்வரன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லிக்கார். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். மோகாஷா மோக கர்மாணோ मोघज्ञानाविचेतसः राक्षसीमासुरीं चैव प्रकृतिं मोहिनीं श्रिताः
மோகாஷா, ஆஷான ஆசைகள், மோகாஷா பயனற்ற ஆசைகள், மோக கர்மானோ பயனற்ற கர்மங்கள், மோக ஞானா பயனற்ற ஞானம், விசேதசா அறிவற்ற, ராட்சசீம் ராட்சச, ஆசுரீம் ஆசுரம் அசுரரிட, ச மற்றும் இவ கூட, பிரகிருதிம் பிரகிருதி, மோகினீம் மாயை, ஸ்ருதாஹா அடைக்கலம் கொண்டு, ஆஷ்ரிதாஹா அதான் சில பயனற்ற ஆசைகள், பயனற்ற கர்மங்கள் மற்றும் பயனற்ற ஞானத்தை கொண்டு அறிவற்றவர் மாயையான ராட்சச மற்றும் அசுர பிரகிருதியில் அடைக்கலம் கொள்கிறார். என்னிடம் அடைக்கலம் கொள்ளாம. ஒரு ஷனா பார்க்கலாம். மோகாஷா, காது நாலாவது, மோகா இல்ல, மோகாஷா, மோக கர்மாணோ, கர்மார் பார்க்கிறது, கர்மாணோ, மோகஜானா, மோகஜா, ஞாது ஜாயிண்ட் இருக்கனால க மேல ஒரு ஆகாத் கொடுத்து, மோகஜானா விசேதசஹ, விச்சே நெடில் எழுத்து, தசஹ குரில் எழுத்துகள் அப்படி ஷார்ட்டா வந்துடும். ராக்ஷசி, ராக்ஷ ராமன் ஆகாத் கொடுத்து, ராக்ஷசீமாசுரீஞ்சைவ, ராக்ஷசீமாசு, சீமா ரெண்டுமே நெடில் எழுத்துகள், சுரீஞ்சைவ பிரகிருதிம், சைவ பிர மேல ஆகாத் கொடுத்து, சைவ பிரகிருதிம் மோகினீம், பிரகிருதிம் மோஹி, மோயி இல்ல, மோஹி நீம் ஸ்ருதாஹா. मोघाशा मोघकर्माणो मोघज्ञानविचेतसः राक्षसीमासुरीं चैव प्रकृतिं मोहिनीं श्रुताः. மோகாஷா, யாருக்கு பகவான் சரணமடையாம, பகவானோட சேர்ந்துக்காம, பகவானுக்கு அஸ்ரத்தமா இருக்கிறவா, அவளோட ஆசைகள் எல்லாமே வீண். ஏன்னா இந்த ஆசைகள்லாம் பரிபூர்ணமாகும் அப்படிங்கிறனால ஒரு கேரண்டி இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஆசை பரிபூர்ணமா ஆனாலும் அந்த அதுக்கான அந்த அந்த ஆசையினால வர இந்த பலன் இருக்கோ அதுவும் அழிய போறதுதான். அதனால அவர் பண்ற ஆசைகளும் வீண். மோக கர்மானு, அவர் பண்ற காரியங்களும் எல்லாமே வீண். ஏன்னா அவ எந்த மாதிரியான கர்மா இருக்கட்டும், நம்ம வேத புராணங்கள் எழுதின கர்மங்களா இருந்தாலும் சரி, ஆனா பகவான் யாருன்னு புரிஞ்சுக்காம பகவானிடம் ஒரு ஸ்ரத்தையோட இருந்து இந்த கர்மங்கள் பண்ணா அதுவும் வீண். ஏன்னா அந்த மாதிரி பண்றவா ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணுமே அப்படின்னு பண்றா. நேதி கூட சொன்னோம், நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம் இது நடக்கணும் அது நடக்கணும், அப்படி நடக்கிற கூட அந்த மாதிரி பண்ணாலும் அதனால வர அந்த கர்மங்கள் வீண் தான். ஏன்னா அதுல இருந்து வர பலன்களும் அழிய போறது. எதுதான் நடக்கட்டுமே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அதுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒண்ணு அது கிடைக்காம போகலாம், இல்லைன்னா கிடைக்கவும் கிடைக்கலாம். அதுக்காக தேவர்கள் உங்களோட நீங்க பண்ண கர்மங்களை நினைச்சுட்டு உங்களை தேவர்கள் அந்த சமயத்துல அதுக்கு அந்த பலன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த பலன் கொடுத்தாலும் அந்த கர்மம் வேஸ்ட் தான். ஏன்னா அது அப்புறமா அதுவும் அழிய போறதானே ஒரு காலத்துல. அந்த வேலை என்னைக்காவது ஒரு நாள் ரிட்டையர் ஆக போறார். மோக ஞானா, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேதங்களை படிச்சாலும் சரி, புராணங்களை படிச்சாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு ஞானம் கிடைச்சாலும் சரி, பகவான் என்ன இந்த பூத மகேஸ்வரனுங்கிறது சொல்லிட்டு இருக்காரு, அது என்ன அப்படின்னு புரியாத வரைக்கும் எல்லா ஞானமும் வேஸ்ட்.
பயன் இல்லாம இருக்கு. ஏன்னா அந்த அந்த ஞானம் வரலன்னா நம்மளோட பாதை வெளியாயிடும், வேறையாயிடும். நம்ம பாதை எப்படி ஆகும்? டெய்லி டெய்லி ஏதான ஒரு யாகமோ தானமோ தப்பமோ பண்ணி பகவான்கிட்ட ஏதான ஒரு பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருப்போமே தவிர, பகவான் என்ன அப்படின்னு நினைச்சுட்டு இருந்து அந்த பலன் பின்னாடியே தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பலனோடய ஒட்டிண்டு அத பலன் அந்த வந்து பிரகிருத்தியோட விஷயம், அந்த பிரகிருத்தியோட ஒட்டிண்டு திருப்பி திருப்பி இந்த மரணம் சேரும் அதுல போயிட்டு இருப்போமே தவிர பகவான் கிடைக்க மாட்டார். சோ எந்த ஞானமா இருந்தாலும் சரி, இந்த அறியாமையோட இருக்கிற ஞானம் மோகம், பயனில்லாதது. விச்சேதசக, அறிவில்லாதவாதான் இது பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு தான் எது நிஜம் எது பொய் அதுக்கு மிடில் இருக்கிற டிஃபரன்ஸ் தெரியும். ராட்சசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாக. அஸ்ரத்த தானா புருஷா, அவளை பத்தி தான் அது. பகவான்கிட்ட ஒரு சரணம் அடையாத, பகவான் புரியாம இருக்கிறவா, இந்த பிரகிருத்தியோட சேர்ந்துண்டு கலந்துண்டு பிரகிருதி மோகினியும் ஸ்ருதாக, இந்த பிரகிருத்தியோட மோகத்துல மாட்டிண்டு அதோட ஆசிரித்தம் எடுத்துக்கிறவா, அதோட அதுக்கு சரணம் அடைஞ்சிட்டு இருக்கிறவா. ராட்சசீம் ஆசுரீம் செய்வ. ராட்சசீம் யார் வந்து ஒரு கேர் இல்லாம இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதான்னு அது ஒரு அதை பத்தி பொருட்படுத்தாம தனக்காக தன்னோட சுயநலத்துக்காக பண்றவா. நம்ம சுயநலத்துக்காக எல்லாத்தையும் செல்வங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுண்டு இன்னொருத்தர் கஷ்டமா அப்படின்னு பார்க்காதா ஆசுரின் ராட்சசி. ஆசுரின் அசுரன்னா என்ன வருது? கோபமா இருக்கிறவா, பயங்கர கோபத்துல எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு தன்னோட ஆசைகளை நிறைவேற்றவா. மோகினி மோகத்துல இருக்கிறவா. அவ வந்து இன்னொருத்தருக்கு எதுக்கு அதுக்கு காரணமே இல்லாம இன்னொருத்தரை புண்படுத்துவா. காரணமே இல்லாம இதை ஹண்டிங் போறேன்னு சொல்லிட்டு ஒரு பட்சிய கொலை பண்ணுவா. சும்மா ரோட்ல நிக்கிற ஒரு நாயை போய் கல்லால் அடிப்பா. சோ பிரகிருத்திட்ட ஆசிரியத்தை எடுத்துக்கிறவா இந்த மாதிரி ராட்சசீம் ஆசுரீம் மோகினியும், இந்த மாதிரி 3 விதத்துல. இந்த ராட்சச குணம் இருக்கிறவர்களுக்கு காமம் அதிகமா இருக்கும். ஆசுர குணங்கள் இருக்கிறவாளுக்கு கோபம் நிறைய இருக்கு. மோகினிங்கிறவாளுக்கு நம்ம ஒரு குழப்பம்தான் அதிகமா, ஒண்ணுமே புரியாம இருப்பா. இந்த காமத்திலேருந்து தான் குரோதம் வருது. குரோதாத் பவதி சம்மோகாத் ஸ்மிருதி பிரமஹ ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. 2வது அத்தியாயம். இந்த மோகத்துல இருந்து குரோதம் வருது, குரோதத்திலேருந்து சம்மோகம் வருது, சம்மோகத்திலேருந்து ஸ்மிருதி போயிடுறது, மெமரி போயிடுறது. இந்த மெமரி போனால புத்தி நாசமா இருது, புத்தி நாஷாத் பிரணஷ்யத்தை, எல்லாம் அழிஞ்சு விடும். சோ இந்த மாதிரி பிரகிருத்திட்ட சரணம் அடைஞ்சுண்டு என்கிட்ட சரணம் இல்லாம இருக்கிறவாளோட ஆசைகளும் வீணானது, கர்மங்களும் வீணானது, ஞானமும் வீணானது. இவ அறிவற்றவா, இவாளுக்கு ராட்சசி ஆசுரி மோகினி, இந்த 3 மாதிரியான குணங்கள் தான் இவாளுக்கு வரும் அப்படின்னு பகவான் சொல்ற. இந்த அசுர குணங்கள் ராட்சச குணங்கள் என்னங்கிறது 16 அத்தியாயத்துல நிறையவே சொல்லியிருப்பார். இந்த மாதிரியான அசுர குணங்களோட இருக்கிறவா 84 லட்ச யோனிகள்லயும் நரகத்திலையும் போயிடுவா.
இந்த மாதிரியான ஆசிரிய குணங்கள் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பலன் கிடைக்கிறதும் வீணானது. அந்த பலனால அவளுக்கு இன்னும் கஷ்டம்தான் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்ல. சோ அதனாலதான் பகவான் சொல்ல, இந்த பிரகிருதி மேல இவ்வளவு இணைப்பு இல்லாம நான் தான் பூத மகேஸ்வரன் அப்படின்னு நினைச்சுங்கோ, இல்லைன்னா இந்த மாதிரி குணங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு பகவான் சொல்ற. அதோட எங்களோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஐயோ, இதுக்கே 8 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.